மிஸ் யூ சித்தார்த் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மிஸ் யூ. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த விதத்தில் நம்மளும் இந்த படத்தை பார்த்து இந்த படம் தமிழ் சினிமாவில் அரைச்ச மாவை போட்டு அரைச்சிட்டு இருக்க காலத்தில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி அதில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மிஸ் யூ படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சித்தார்த் வந்து எல்லாத்தையும் ஊரில் நடக்கல தப்பு எல்லாம் தட்டி கேட்குற ஒரு மனுஷன். அவர் கண்ணில் எதெல்லாம் தப்புன்னு படுதோ அதெல்லாம் தட்டி கேட்பாரு, அதெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இப்படி ஒரு பொது சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு எம்எல்ஏயோட பையன் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அந்த தப்பையும் சித்தார்த்தை தட்டி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த சித்தார்த்துக்கு அந்த எம்எல்ஏ மூலமாகவும் சுற்று வட்டாரத்துலேருந்து பல எதிர்ப்புகள் வருது அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி. ஏன்னா ஒரு அரசியல்வாதியோட ஒரு மகனை இவர் கம்ப்ளைண்ட் பண்ணனால இது நார்மல் கம்ப்ளைண்ட் தான், அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது கேஸை வாபஸ் வாங்க சொல்லி. இந்த டைமில் சித்தார்த்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆகி முடித்த சித்தார்த்துக்கு கடைசியாக 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மெமரி லாஸ் ஆயிடுது. கடைசியாக 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் சுத்தமாக மறந்துடுறாரு. காலம் சென்ற பிறகு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணி அந்த பொண்ணை வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவங்க அம்மாவிட்ட. நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், இப்படி கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் சொல்லிட்டு. அப்போ அந்த சித்தார்த்தோட அம்மா வந்து இந்த பொண்ணை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை கண்டிக்கிறாங்க. ஏன் இந்த பொண்ணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தோட அம்மா சித்தார்த்திட்ட சொன்னாங்க, எம்எல்ஏ பையனுக்கு கொடுத்த கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஆக்சுவலாக இது ஒரு லவ் ஸ்டோரி தான். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த பொண்ணு எப்படி நடிச்சிருக்கோ அதை அப்படியே செகண்ட் ஹாஃபில் ஃபுல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி புதுசாக ஒரு நடிப்பு நடிச்சிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க ஹீரோயினுக்கு செகண்ட் ஹாஃப் இருக்க ஹீரோயினுக்கு உள்ள வித்தியாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அழகான லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் ஒரு நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்க எல்லா படத்துலையும் இல்லாமல் ஒரு இன்டர்வல் பிளாக் ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்கும் பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கும். மற்றபடி இந்த படத்தோட இசை, சித்தார்த்தோட நடிப்பு, அந்த ஹீரோயினோட நடிப்பு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தோட ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த படத்தில் பாடல்கள் பெருசாக மனசில் ஒட்டலை. சித்தார்த்தோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு பெருசாக எடுபடலை. பாடல்கள் மனசில் ஒட்டலை ஒன்று. அது இல்லாமல் இந்த டான்ஸ் வந்து எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு 2024 ஹிட் மூவியில் இந்த படத்தை சர்வசாதாரணமாக இணைச்சிடலாம். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நல்ல இருக்குது. தமிழ் சினிமாவில் அரைச்ச மாவு போட்டு அரைக்காமல் புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு 100% சொல்லலாம். புது கதைக்களம், நம்பி போங்க. பாட்டு மட்டும் நல்லா இருக்காது. சித்தார்த்தோட டான்ஸ் வரும்போது கொஞ்சம் நமக்கே சிரிப்பு வரும். மற்றபடி திரைக்கதை, சித்தார்த்தோட ஆக்டிங், அந்த பொண்ணோட ஆக்டிங் அதெல்லாம் நம்ம ரொம்ப கவரும். நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு எல்லா சைட்லட்டும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. எனக்கும் அந்த படம், நான் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூவை பார்த்து தான் இந்த படமே பார்த்தேன். அந்த பார்த்த படத்துக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ஒரு 2024 அழகான லவ் ஸ்டோரி பார்த்து ரசியுங்கள். மிஸ் யூ, மிஸ் பண்ணாதீங்க.